This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஸ்டோரி தான். அந்த குட்டி ஸ்டோரிக்கு போகிறக்கு முன்னால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் மற்றவர்களிடம் மரியாதையாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். பிறரை நாம் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதே நம் குணத்தை வெளிக்காட்டுகிறது. ஆகவே நாம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதுவே திரும்ப நம்மிடம் வரும் என்பதை மறக்க வேண்டாம். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு குட்டி கதை பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு ஆட்டிறைச்சி கடை இருந்தது. அந்த கடையின் முதலாளி தினமும் கடையை சரியாக மூடப்போகும் சமயம் ஒரு நபர் வந்து, முதலாளி மூளை இருக்கிறதா என்று கேட்பார். அதற்கு முதலாளி மூளை இல்லை என்று சொன்னதும், என்ன முதலாளி, இன்னைக்கும் உங்களிடம் மூளை இல்லையா என்று நக்கலாக சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே சென்று விடுவார். இப்படி தினமும் நடந்து கொண்டே இருந்தது. அந்த முதலாளிக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. இதை பற்றி அவர் நண்பரிடம் கூறினார். அந்த முதலாளி இந்த கேள்விப்பட்ட அவருடைய நண்பர் ஒரு நாள் கடைக்கு வந்தார். வழக்கம் போல் அந்த நபர் வந்து முதலாளியிடம் மூளை இருக்கா என்று கேட்டதும் அதற்கு அவரின் நண்பர், இதுவரை வந்த அனைவருக்கும் மூளை இருந்தது, ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உனக்கு தான் மூளை இல்லை என்று கூறினார். இதை கேட்ட அந்த நபர் முகம் போன போக்கை பார்க்க வேண்டுமே. அன்றிலிருந்து அந்த கடை பக்கம் அந்த நபர் தலை காட்டுவதே இல்லை. இந்த கதையில் சொன்னது போல நாம் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுவே திரும்ப நமக்கு கிடைக்கும். நாம் யாருக்கு என்ன கொடுக்கிறோம் என்பதை அவர்கள்தான் நாம தான் திருப்பி அவர்களுக்கு தர வேண்டும் என்றில்லை. ஏதோ ஒரு வழியில் அதுவே நம்மிடம் வந்து சேரும். நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நாம் எதை கொடுக்கிறோமோ அதை பொறுத்தே விஷயங்கள் அமையும். எனவே மற்றவர்களிடம் பணிவாகவும் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். இதை புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். முயற்சித்து பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.